ஃபுல் ஐடியா எதுக்கு வைக்கிறேன் போடலடா இவர் எதிராக லைட்ட போடுங்க அந்த இதுல கைட்டுடா தெரியுதா அஜித் லைட்டா பின்னாடி போயிட்டாங்க.
கட்டிங் போட்டியா கூட வந்துடுறான் தம்பி நீயே சாத்தி ஒரே கட்டிங் போட்டான் பின்னாடி தான் வழி பின்னாடி தான் வெளியேண்டா கொஞ்சம் கேமரா நீ கொஞ்சம் குடிக்கல நீ போட்டது தப்பு நீ சிங்கிள் போட்டது இப்போ நான் பின்னாடி வந்து லைட்லாம் எதுவுமே பண்ண லைட்லாம் அந்த இது வச்சு அந்த இது மைக் மட்டும் வந்தா எனக்கு பிரச்சனை அதுதான் வந்து நான் போட்டு கேமரா
अच्छा தானா அட்டவணை இது ஆனா நேம் ஓட்டு அங்கப்பா நாங்க கடை இருக்குது இதுக்கு மேலே எப்படி டவுன் பண்ண முடியுமா இந்த பாருங்க எங்க டெவலப் பண்ணி அவங்க பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துரும் வீடியோ சார் படம் இது இல்ல படத்துல ரெடி ரெடி சார் Hey, Lokesh, still ready? Sir, ready, sir. Second look, फोटोना கொஞ்சம் உட்கார்னா फोटोना ஓகேமா फोटो 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 ஆரஞ்சு சட்டை நவீன் நவீன் லோகேஷ் கை லோகேஷ் நவீன் உட்கார்றா நவீனா நவீனே உன்னால உட்கார் எத்தனைங்கடா சார் பின்னாடி வந்துடா
சரி ஓகே சார். இந்த பக்கம் தானே எடுக்கிறா இந்த தானே திரும்பி காட்டு வயசு போட்டோகிராஃபர் வயசு சுற்றி அதுக்கு எங்க வரும் எடுக்காமலே சும்மா தூக்கி வச்சு ஒரு போட்டோ எடுக்காடா சும்மாவே ஜிலேபி கடை ஓகே சார். நீங்க கல்யாணத்துல ஒரே ஒரு ஷாட்டு மூணு எடுக்காத எடுக்காத அதுவும் பையன் பாரு காசே வாங்கலையா அடுத்த கசப்பு கதை வந்துருமா ஓகே போலாமா போலாமா
ரெடியா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய படமான ரீமேட்ச் தொடங்குது. சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் என்டர்டெயினர் சேர்ந்து இது 3வது படமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல நமக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச கேபிஏ பாலா இந்த படத்துல ஹீரோ நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து தனு ஹர்ஷா கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க. இங்க என் கூட இருக்காங்க. வெரி சார்மிங் ஹீரோயின். 2 பேருமே முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர்ஸ், நல்ல ட்ரெயின்டு பிளேயர்ஸ். இந்த கதை முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பேட்மிண்டன் பேஸ்ட் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இதுவரையும் நம்ம பேட்மிண்டன் வந்து திரையில் பார்த்ததில்ல. பேட்மிண்டன் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மிகவும் பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்ததே இல்லை. இதை விமல்குமார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ராதாமோகன் சாருடைய அசோசியேட்டான விமல்குமார் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிறாரு. வி ஆர் வெரி ஹாப்பி. நானும் தினேஷ் சாரும் விமலை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவரோட சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷ் பிரதாப் எங்களோட நிறைய படத்தில் பணியாற்றுற சந்தோஷ் பிரதாப் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காரு. அவரோட இளவரசி சாரு, சித்ரலக்ஷ்மன் சாருன்னு அப்புறம் வரிசையா ஷாரா, அப்புறம் எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. செல்முருகன் சார் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அண்ட் ஆதித்ய கதிரும் சேர்த்துல அலம்போ படத்தில். சஷாங்க் ஹீரோவா அறிமுகமாறாரு ஒரு படத்தில். இப்போ இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு கேமராவா அருவி ஏற்கனவே என் கூட சேர்ந்து ஒரு படம் வீனஸ்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட கேமராமேன். நிறைய படங்களில் முக்கியமான செகண்ட் கேமராமேனாகவும் முக்கியமான கேமராமேனும் பணியாற்றிருக்காரு. அவர் இதில் இருக்காரு. எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், காஸ்டியூம்ஸ் நம்முடைய அனுஷா பண்ணுறாங்க. இன்னும் ஒரு பக்கா டீம். மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி. ஒரு பக்கா டீமோட நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த படத்தினுடைய பூஜை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் நன்றி. மிக சிறப்பாக இந்த படத்தினுடைய பூஜை நடந்தது. நிக்கிலுக்கும் நன்றி. ஹோல் டீம் எல்லோருமே ஒரு ஹாப்பியாக இந்த படத்தை தொடங்குறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிளெஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பார்ட்னர் தினேஷ் ராஜ் இப்போ பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மார்னிங்கில் இந்த டைமுக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் நடத்துறது எங்களுடைய 3வது படம் இது. ஸோ சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எங்களோட 3வது படம். ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டையும் ஸ்போர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ண படத்தில் இது பேட்மிண்டன் படம். ப்ளஸ் வி ஆர் பிளானிங் அதர் இன்னொரு 2-3 படம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பேட்மிண்டன்ன்றது ஒன்று எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒரு வாட்டியாவது அவங்க லைஃப்பில் தொட்டு விளையாடி இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேம் வந்து யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படமாக பண்ணல. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து பண்ணுறதுல அந்த பேட்மிண்டன்றதுல வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லைஃப்பில் வந்திருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்காக எல்லாரும் விளையாடுறாங்க. பட் அஸ் ஸ்போர்ட்ஸாகவே ரொம்ப ரொம்ப இது. அதனால தான் நாங்கள் வந்து பேட்மிண்டன் தெரிஞ்ச ஆக்டர்ஸ் ஹூ கேன் பிளே, யார் பேட்மிண்டன் விளையாட முடியுமோ அந்த மாதிரி ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி இவங்க 2 பேருக்கும் பேட்மிண்டன் ஸ்டேட் லெவலில் விளையாடி இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த பேட்மிண்டன் படம் நடத்துகிறோம். ப்ளஸ் இந்த ஓவரால் டீமே பார்த்தீங்கன்னா டேரக்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் யங்கான ஆடியன்ஸ் இன்க்ளூடிங் அஸ். ஸோ வி ஆர் வெரி எக்ஸ்பெக்டட் அண்ட் எக்ஸைட்டட் டு டூ திஸ் மூவி. வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. Everything will be full fun packed movie. We are very happy to announce this. Thank you very much. இந்த பசங்க வந்து தனஞ்சயன்ஸை கூப்பிட்டு ஃபஸ்ட் கமிட் பண்ணும்போது இந்த இவர் டேரக்டர் ஏற்கனவே எடுத்த வந்து பைலட் ஃபிலிம் காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷூட் த ஃபிலிம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் படம் சார். நல்லா வரும். அதுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அமில் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இந்த படம் வந்து ரீமேட்ச். ரொம்பவே சூப்பராக இருக்குது டைட்டிலு. அதே மாதிரியே வந்து விமல் ப்ரோ, நீங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவீங்க இந்த படத்துக்கு அப்புறம். தம்பி கேபிஒய் பாலா தான் வந்து லீடாக பண்ணுறாரு அப்படின்னு உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் பேசிட்டே இருப்போம், எதனா பண்ணணும்னா பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலைமைக்கு அவர் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களோட சப்போர்ட்டில் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக தனஞ்சயன் சார் தான். அவர் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டார் மாதிரி. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன். இந்த ரோல் கொடுத்தா தனஞ்சயன் சாருக்கு, விமல் சாருக்கு, எல்லாருக்கும் என்னோட வணக்கம், நன்றி. அண்ட் I'm so thankful to God the opportunity I got. Thank you all for coming. Thanks for gracing this evening. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரீமேட்சோட படத்தோட பூஜை தான் இன்னைக்கு இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு. பாலா இருக்கட்டும், ப்ரொடியூசர் தினேஷ் ஆகட்டும், தனஞ்சயன் சாராக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லவ்லி டு see ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு டீம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது. ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ட்ராமா எப்பயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிராஃபில் தான் இருக்குது எல்லா படமும். ஸோ அந்த விதத்தில் ரீமேட்ச் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைனில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாலாவோட நற்செயலுக்கும் சரி, அவனோட நல்ல மனசுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அண்ட் தினேஷ் as a friend of mine, like he's a sports person. ஸோ அதனால் அவர் கேட்குற கதைகள்லாம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது போல இருக்குது. ஸோ நான் அப்ரோச் பண்ணும்போது கூட கதை கேட்கும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவு பேஷனேட் இஸ். ஒரு சும்மா படம் பண்ணுன்றதுக்காக இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான தாக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வெற்றி பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்து. தேங்க்யூ. சந்தோஷ் இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது ஒரு மென்டரா பாலாக்கும் அண்ட் தனுக்கும் நடிக்கிறாரு. அண்ட் வெரி ஹாப்பி. அவர் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்துக்காக சப்போர்ட்டா அவர் அடுத்த படம் சார்பட்டா 2 போனோம். ஆனாலும் எங்க படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறதுக்கு நன்றி. கிரேட் சப்போர்ட் டு us. எங்க படத்தினுடைய இயக்குனர் விமல்குமார் அறிமுகப்படுத்துறேன். விமல் ராதாமோகன் சாரோட அசோசியேட். அதோட எங்களுக்கு என்ன பெருமைன்னா, எங்களுடைய பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த அவார்ட் வின்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ அவர் இந்த படத்தில் அறிமுகமாறாரு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து ஃபுல்லாக சினிமாவை கற்றுக்கிட்டு அது பிறகு அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு படமாக அறிமுகமாகணும் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு முக்கியமான தேங்க்ஸ் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க நார்மலாக ஒரு படத்துக்கு போகிற எஃபர்ட்டை விட ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு என்னை விட ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இந்த படம் பண்ணுறதுக்காக. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும்னு என்னை விட ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிக்க போகிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, செல்முருகன் சார், இளவரசி சார், சந்தோஷ் பிரதாப், தனு, இவங்க எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸையோ அதை பற்றி பார்க்காம அவங்களோட கேரக்டருக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேலே பாலா, அவர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த கதையை நம்பி அவர் கொடுத்துருக்கிற இந்த எஃபோர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். அடுத்து இந்த படத்து மூலமாக தமிழ் அறிமுகப்படுத்த போகிறது தனு ஹர்ஷா. தனு வந்து கன்னடத்தில் பாப்புலராக இருக்காங்க. நிறைய அவங்க வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் பிளேயில் நல்ல பெர்ஃபார்மெல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா தமிழ் நல்லா பேசுகிறாங்க. அண்ட் ஒரு பேட்மிண்டன் பிளேயர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நல்ல ட்ரைனிங் கொடுத்து. அண்ட் தனு வில் ஸ்பீக். தமிழில் பேசுகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனு ஹர்ஷா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், எங்களோட எங்கள் ஃபில்ம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். சரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி இந்த ஃபில்ம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதில் பேட்மிண்டன் இருக்குது. அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து I've played badminton a lot, and being a badminton player myself, in the project எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இதில் இளவரசன் சார் இருக்கார், பாலா இருக்கார், அண்ட் தென் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஆல்சோ டெக்னீஷியன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ். இவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். And thank you so much for the opportunity. Dhananjayan sir, Dinesh sir, and Vimal, they've trusted me, and the opportunity they have given me. I'm very, very happy. Looking forward to the project. And all of your blessings very important for us. Thank you so much for coming. All the best. Yes. Bye.
நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர்ல அவர் ஒரு ஃபிலாந்தரபிஸ்டாக சொல்லலாம். நான் அவருடைய ஃபிலாந்தரபியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய டைம் வந்து பாலா கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிருக்கேன், எங்கேயா சம்பாதிச்செல்லாம் எங்கே விட போற, எப்போ தான் சேமிக்க போற அப்படின்னு. ஆனால் அதை பற்றியும் கவலைப்படாமல் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதராக தான் பாலாவை நான் பார்க்குறேன். அண்ட் நம்ம எல்லாரும் கலக்க போவது யாரு அப்படின்ற இதில் பார்த்து கேபிஏ பாலான்னு சொன்னவரை இன்னைக்கு இந்த ரீமேட்ச்ல பெருசாக கலக்குவார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல பேட்மிண்டன் பிளேயர். நான் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு பேட்மிண்டன் தெரியுமான்னு உடனே சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாரு. சார் நான் வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வாங்கியிருக்கேன் பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில். அந்த சர்டிஃபிகேட் பார்த்த உடனே நான் சொன்னேன், எதுக்கு ப்ரூஃபெல்லாம் அனுப்புறீங்க? சார் நம்புங்க சார், நான் பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு. ஸோ ஒரு பேட்மிண்டன் பிளேயராக ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வாங்கினவர் ஸ்கூல் படிக்கும்போது இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு பேட்மிண்டன் பிளேயராக வர்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ட் கதையாக போய் அமையிறது ஒரு நடிகருக்கு போய் எப்படி அமையுதுன்னா, நல்ல பேட்மிண்டன் தெரிஞ்ச 2 பேர் இந்த படத்தில் நடிக்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. கேபிஏ பாலா இஸ் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா கம்.